Daw University near Kanyakumari, the best emerging university in South India. டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, விரிவான தகவல்களை வழங்குங்க. நாடு முழுவதும் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் எனப்படக்கூடிய டிஜிட்டல் சிறைபிடிப்பு மோசடி நெட்வொர்க்கிற்கு எதிராக சிபிஐ ஒரு அதிரடி சோதனையை மேற்கொண்டது. குறிப்பாக நாடு முழுவதிலுமே ஆபரேஷன் சக்ரா என்ற திட்டத்தின் கீழே இந்த 60 சிறப்பு படைகளானது அமைக்கப்பட்டு மொத்தம் 16 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனைகளை மேற்கொண்டது. இந்த அதிரடி சோதனையில மோசடி கும்பலுக்கு உதவியதாக சென்னை மற்றும் கொல்கத்தாவில் இருந்து 2 பேர் கைது செய்யப்பட்டதாக சிபிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பஞ்சாப், குஜராத், டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா, தமிழ்நாடு உள்ளிட்ட 16 மாநிலங்கள்ல இந்த சோதனைகளானது நடத்தப்பட்டது. சுமார் 200க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி வழக்குகளின் தொடர்புடைய மிகப்பெரிய ஒரு குற்றவியல் நெட்வொர்க்கை முடக்குவது இந்த சோதனையினோட முயற்சியாக முக்கிய நோக்கமாக கருதி இந்த சோதனையானது நிறுத்தப்பட்டது. குறிப்பாக போலி நிறுவனங்கள் மற்றும் இந்த மியூல் வங்கி கணக்குகள் மூலமாக கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் இந்த மோசடி பணத்தை சட்டவிரோதமாக மாற்றுவதற்காக போலி நிறுவனங்களை உருவாக்கியதாகவும் அதே போன்று மியூல் எனப்படக்கூடிய வாடகை வங்கி கணக்குகளை இயக்கி வந்ததாகவும் சிபிஐ தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்களோட வங்கி கணக்குகள் மூலமாக சுமார் 2 கோடி ரூபாய் வரையிலான மோசடி பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற இணையதளம் மூலமாக போலி டொமைன் இந்திய உச்சநீதிமன்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்று தோற்றமளிக்கக்கூடிய ஒரு போலி இணையதளத்தை இவர்கள் இந்த மோசடி கும்பல் உருவாக்கியதை சமீபத்துல சிபிஐ கண்டறிந்து தான் இந்த போலி இணையதளத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை டிஜிட்டல் முறையில சிறைபிடித்து மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற பதிவாளர் அளித்த புகாரின் பேரிலேயே சிபிஐ வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டது. இந்த விசாரணையின் அடிப்படையில தான் மொத்தம் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த சோதனையின் போது ஏராளமான போலி ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்கள், அதே போன்று மொபைல் போன்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் தற்போது தடவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நெட்வொர்க்கை அளிப்பதற்காக தொடர்ச்சியாக சிபிஐ பல்வேறு இடங்கள்ல விசாரணை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.